السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد قد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. آمنا بالله صدق الله المولانا العليم. ஆறும் அவர்களிலும் அழைப்பாயும் கடல்களிலும் பூவும் கோயில்களையும் குரல்களிலும் கேட்க செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்வின் புகழைக்கும் முல்லையான காற்றிலே வீசும் தென்றலை போல் நதியில் மனப்பரப்பும் நம்பகமான நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவை கேட்டார். அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், ரோதாக்கள், நல்லடியார்கள், இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து இருக்கட்டுமாக என்று கூறி, இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ, இந்த ஜும்ஆ தினத்தன்று கண் திருஷ்டி ஏன் ஏற்படுகிறது? கண் திருஷ்டி என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே உண்மையானதா? அதற்கு பல சான்றுகள் இருக்கிறதா என்பதை பற்றி பேசுவதற்கு ஆசிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக நபிமார்களை நமக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பினார். அந்த நபிமார்களுக்கு இந்த மனிதர்கள் எவ்வாறெல்லாம் சூழ்ச்சி செய்தார்கள், நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு சூழ்ச்சி செய்தார்கள், நபிமார்களுடைய அந்த சொல்லை கேட்காமல், நபிமார்கள் நல்ல விஷயங்கள் சொல்வதை கேட்காமல், நபிமார்களுக்கு பல இன்னல்களை கொடுத்தார்கள், பல கஷ்டங்களை கொடுத்தார்கள், பல தொல்லைகளை கொடுத்தார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய சோதனை கொடுக்கத்தான் செய்தார். இந்த வையகத்தில் மனிதனுக்கு சோதனை என்பது உண்மையானதுதான். சோதனையிலே நாம் அதை கையாளுவது மிகவும் கடினம் தான். இருந்தாலும் பொறுமையுடன் கையாள. ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால் அந்த சோதனையை பார்த்து அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யாமல், அல்லாஹ்வினுடைய நினைவு இல்லாமல் அல்லாஹ்வை ஏற்றி பேசுவது, இவைகளெல்லாம் மார்க்கத்திற்கு புறமானதாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு சோதனை வருகின்ற பொழுது அவனுக்கு அல்லாஹ் தஆலா பின்னால் ஒரு வெற்றியை கொடுக்க போகிறான் என்று அர்த்தமா? ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறா, அந்த சோதனையை அந்த மனிதன் தரித்துக் கொள்கிறானா, பொறுமையை மேற்கொள்கின்றானா, இவன் எப்படிப்பட்டவன் என்பதை முதற்கட்டமாக அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுப்பான். இந்த சோதனையை கொடுத்ததற்கு பின்னாலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். ஆனா இவன் வெற்றி கூட பார்த்துக்க மாட்டான்.
அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய யோசனை கொடுத்தான். உடம்பு தெரியல. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது கண்ணூர் வைக்க வைத்தான். கண் பார்வை என்பது அந்த மனிதனை அம்பு தைப்பதை போன்று தைக்கிறீர்கள். கண்ணுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது. கண் பார்வை இருக்கிறது. அந்த கண் பார்வையுடன் ஒரு இயக்கம் ஏற்படுகிறது. எப்படி ஒரு மனுஷன் நல்லா ஒரு கார் வாங்கிட்டான், அல்லது ஒரு வீடு கட்டிட்டான், அல்லது ஒரு சொத்தை வாங்கிட்டான், இதை பார்த்து எரிச்சல் கொள்கிறான். இன்னொரு மனிதன் அவன் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவன் நினைக்கிறான் நல்ல எண்ணத்தோட பார்த்தது. அவன் நினைக்கிறான், ஆமா இப்படி சாதாரணமா ஒரு மனுஷன் யதார்த்தமான ஒரு மனிதர் ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருந்தா அவன் இப்பொழுது கார் வாங்கிட்டானே, அவன் ஒரு ஊர் கட்டிட்டானே என்ற அந்த பார்வை இருக்கிறது. அந்த பார்வை அவனை போய் என்ன செய்து அம்பு விடுவதை போல் குத்துருவி அவனுடைய உடல் ரீதியான முறையில அவனுக்கு நோவினை ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நம்ம பார்க்க அதனாலதான் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு விஷயம் நடந்து விட்ட நல்ல விஷயம். ஒரு வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னாக்கா இன்னொரு மனிதன் அழகான வீடு அழைக்கிறேன் அப்படியே என்று சொன்னால் அந்த வீட்டுக்காக என்ன செய்யறேன், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை என்ன செய்யறேன், உபயோகம் செய்யறேன். ஏனென்றால் இந்த அறிவு இருக்கிற இந்த கண்ணு, அந்த கண் பார்வை அது கெட்ட எண்ணத்துடன் அவன் பார்க்கின்ற பொழுது, அந்த வீட்டை அவன் பார்க்கின்ற பொழுது, அந்த பொருள் வீட்டை அவன் பார்க்கின்ற பொழுது, அந்த வீடு கட்டினான்ல அந்த மனிதன் அவனுக்கு போய் என்ன செய்யுது, அது மிகப்பெரிய நோவினையை போய் கொடுக்கிறது. அந்த நோவினையை தடுப்பதற்காக என்ன வழிவகை? உடல் ரீதியா ஒரு மனிதன் சொல்லிட்டாக்கா, அழகான ஆடையா இருக்கிற, அழகான உத்த ஆடையா இருக்கிற அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லிட்டா உடனே சொல்றேன் மாஷா அல்லாஹ். அந்த மாஷா அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது, அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது, அவன் நினைத்த அவனுடைய சூழ்ச்சி அவனுடைய அந்த கருவு நாசமாக அடங்கிவிடும். அம்பு வருது, அந்த அம்பை என்ன செய்வது, முறியடிக்கப்படுகிறது. நம்மளுடைய உடம்புல வராமல் இருப்பதற்காக நம்ம என்ன செய்யணும், மாசாதான் சொல்லிட்டோம். மாசாதான் சொல்றவனே அவன் நினைத்த அந்த கண், அவன் பார்த்த அந்த பார்வை, அந்த பசல் இருக்கிறது, அந்த பார்வை, அந்த பார்வை அவனை எந்த ஒரு இடத்திலும் இருக்காது. அதனாலதான் நம்முடைய நபிமார்களும் கூட இந்த கண்திர்ச்சிக்காக வருந்திருக்கிறார்கள். நபிமார்கள் இருந்தாக்கா நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமல்ல, யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அன்புக்குரியவர்களே, யா புனைய லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். என்னுடைய அருமை மகன்களே, யா புனைய என்னுடைய அருமை மகன்களே, லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின், ஒரே பாதையிலே ஒரே வாசல் வழியாக நீங்கள் 12 பேரும் ஒரே நீங்கள் போவாதீங்க அப்படின்னு தன்னுடைய அருமை குழந்தைகளிடத்திலே, அந்த 12 குழந்தைகளிடத்திலே யாருக்கும் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எதற்காக? மனிதனுடைய கண் பார்வை இத்தனை குழந்தையா, யாருக்கும் நம்பிக்கை 3 குழந்தையா அப்படின்னு மற்ற மனிதர்கள் பார்த்து அவர்களுடைய அந்த பார்வையின் காரணமாக, அந்த கண்திர்ச்சியின் காரணமாக அவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படும் உடல் ரீதியாக என்பதை உணர்ந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே,
அந்த அளவுக்கு கண் பார்வைக்கு அந்த கண்ணூருக்கு மிகப்பெரிய கஷ்டம், அதாவது மனிதனுக்கு இருக்கிறது. அதிலிருந்து தவிர்த்துக் கொள்வதற்காக நம்முடைய நாடாக்கெல்லாம் முறையில் நமக்கு பல துவாக்களை சொல்வதற்காக, நமக்கு இந்த சைத்தானுடைய சூழ்ச்சியை தடுப்பதற்காக என்ற இந்த சூறாவை ஒவ்வொரு இரவுகளையும் தூங்குகின்ற நேரத்தில் நாம் ஓதி தன்னுடைய உடம்புல ஊருக்கு போய்கள். அப்பொழுதுதான் சைத்தானுடைய சூழ்ச்சி கண்ணூர் நம்மளுடைய வீட்டுல என்னென்ன புதுசா குடி போனோம், புதுசா பால் கொடுக்கிறோம், வீட்டுக்கு நல்லபடி ஒரு சுப காரியங்கள் நடக்கிறது. அந்த நேரத்தில் ஏழை மக்கள் வருவார், வரப்பட்ட மக்கள் வருவார். ஒவ்வொருவருடைய பார்வை இருக்கிறது. அந்த பார்வை அந்த மனிதன் அந்த வீட்டாளர்களுடைய மனிதனை போயிட்டார்கள். அந்த உயிரை கண்டறிக்கு தப்புனால கண்ணுக்கு தப்ப முடியாது. எப்படி பழமொழி, அது பழமொழி மாத்திரமல்ல. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கள் எச்சரிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை பற்றி பயந்தார்கள். உம்மத்தை பற்றி பயந்தார்கள். என் உம்மத்தின் மௌத்து அதிகமாக எதன் காரணமாக ஏற்படுகிறது தெரியுமா? கல்வியின் காரணமாக. அந்த அறிவாக்கும் என்று இருந்தார். கண் பார்வை என்பது உண்மையானதான், கண்ணுரை என்பது உண்மையானதான். அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு கண்திஷ்டியினுடைய அந்த அதனுடைய நோயினைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார். நம்முடைய இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட தன்னுடைய குழந்தைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் காபத்துல்லாஹ்வின் நபி கூட்டிட்டு போய் துஆ செய்தார்கள். எப்படி துஆ செய்தார்கள்? அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா என்ற அந்த துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி துஆ செய்தார்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு மனிதர்களுடைய பார்வைக்கு அவர்கள் பயந்திருக்கிறார். அந்த கண்ணூருக்கு பயந்திருக்கிறார். ஏனைய நபிமார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கும் இவ்வாறு கண்ணூர் ஏற்படும் என்பதை நபிமார்களும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இவ்வாறான முறைகளை கண்டிஷ்டி என்பது உண்மை என்பதை நமக்கு உணர்ந்திருக்கிறது. அந்த உபயோகங்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையா திருக்குறான்ல எப்படி காட்டலாம். ஏனென்றால் மனித சமுதாயம் இருக்கிறார்களே, மனிதர்கள் எந்த நேரம் பார்த்தாலும் பார்க்காது குழப்பங்கள் சூழ்ச்சி இவைகள் எல்லாம் மனிதர்களுக்கு இருக்கும் என்பதை யார் சொன்னாங்க? மருத்துவர்கள் சொன்னாங்க. மருத்துவர்கள் ஏன்னா நம்ம மனுஷனை வந்து எல்லாம் படைக்கப்படுறது சொன்னாங்க. மருத்துவ வயிற்காரத்துக்கு நிர்மலாவை கட்சி ஒரு நாளைக்கு ஒரு பிரதிநிதியை ஒரு கலிபாவை நான் நியமிக்க போகிறேன் சொன்னது அப்போது மலர்மார்கள் சொன்னார்கள், குழப்பங்கள் நிறுத்தங்கள் ஓட்டக்கூடிய மனிதரை போய் படைக்கக்கூடிய யாருதான் அப்படின்னு மலர்மார்களே செஞ்சுக்காங்க. இந்த மனிதனை படைப்பதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு மனிதர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொன்னா காலையார உணர்ந்தார். நீங்க வரையாத ஒண்ணு நான் அறிஞ்சுக்கிறேன் கடமைங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இருந்தாலும் மனிதர்களுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், மனிதனுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் ஏராளம் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் அது சைத்தானுடைய சூழ்ச்சி, அது சைத்தானுடைய வலை. அந்த வலையிலே சில மனிதர்கள் விழுந்து விடுகிறார். எந்தெந்த மனிதர்கள் விழுகிறாங்க? பஜார் செய்யக்கூடிய, புறப்பங்கள் செய்யக்கூடிய, இன்னொரு மனிதனை பார்த்து பராமம் வளர்க்கூடியவர்கள், கண் பார்வை மூலமாக பார்க்கக்கூடியவர்கள்,
ஏக்கத்துடன் பார்க்கக்கூடியவங்க. ஏக்கத்துடன் பார்க்கறதுனா தன்னுடைய உள்ளத்துல தன்னுடைய மனசு அவனுக்கு தாங்காது. அவன் சாதாரண முறையில இருக்கான், ஒரு சாதாரணமான முறையில வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு எந்த ஒரு தொற்று எதுவும் இல்லை. அவனோட இன்னொரு நண்பர் அவர் சாதாரண மனுஷனா இருந்தாரு. திடீர்னு என்ன ஆயிட்டாரு, பணக்காரா போயிட்டாரு. அதான் அதுக்கு கொடுத்துட்டோம். அப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து செல்வம் வந்து அந்த மனிதனை பார்த்து தன்னுடைய உள்ளத்தால் அழித்து போய் மனம் தாங்க முடியாம அதே ஒரு எண்ணத்துல அவன் இவன் இப்படி வந்துட்டானே, இவன் மேலோக்கி வந்துட்டானே, வளர்ச்சி பதவி வந்துட்டானே அப்படின்னு அவனுடைய கருப்பு அவனுடைய இதயத்தின் மூலமாக வந்து அந்த பார்வையில அந்த பார்வை அந்த மனிதனை என்ன செய்யுது, ஆளை படுக்க வச்சு மௌத்தாவும் ஆக்கி அந்த அளவுக்கு கண்ணூருக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. ஒரு காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு சஹாபி அவர்கள் குறிச்ச வந்தாங்க. அவங்க பேர் என்னன்னாக்கா சஹலி இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு. சஹலி இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய அழகர். அவங்க பார்த்தாம எல்லாரும் அப்படியே தெய்வம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அழகான ஒரு சஹாபி. அவங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, குளிப்பதற்காக ஒரு ஓடைக்கு சென்றார். ஒரு ஓடை, அந்த ஓடையில குளிப்பதற்காக தன்னுடைய சட்டையை கலட்டினார்கள். தன்னுடைய சட்டையை கலட்டிவிட்டு அவர்கள் குளிப்பதற்கு முன்வழிந்தார்கள். அப்பொழுது இன்னொரு சஹாபி, அந்த சஹாபியின் பேர் என்னக்கா அபீ இப்னு ரபீஆ என்ற கவிஞர்தான். அவர் சஹாபி. அந்த சஹாபி ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உறவை பார்த்துட்டாங்க. ஆனா அற்புதமான ஒரு அழகா இருக்கிறீங்க, மேனி உங்களுடைய மேனி அழகமா இருக்கிறது, உங்களுடைய மேனி ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபிக்கு ஒரு மாதிரியான உடல் ரீதியான ஒரு வலி ஏற்பட்டது. குடிக்க முடியல, மயக்கம் ஏற்பட்டு உடனே அந்த சஹாபியை தூக்கிட்டு வந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரில் கொண்டு வரப்பட்டார். அந்த சஹாபியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ஸஹல் இப்னு ஹுனைஃப், உனக்கு என்ன ஆகுது, உனக்கு என்ன விஷயம்? பேச முடியல அந்த சஹாபி. அதுதான் நான் குளிக்கிறதுக்கு தான் வந்தேன், என்னன்னு தெரியல, எனக்கு குளிக்க போட முடியல, என்னுடைய உடம்புல மிகப்பெரிய எரிவு ஏற்பட்டது, என்னுடைய உடம்புல எரிவு ஏற்பட்டது, எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல, உடல் ரீதியா நடக்கப்பட முடியல யாருக்குள்ள. அப்பொழுது கேட்டார்கள், யா ஸஹல் இப்னு ஹுனைஃப், உன்னோட யாரும் என்று குளித்தார்களா? உன்னை எந்த சஹாபி வேற சஹாபியாவது உன்னை பார்த்தார்களா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் யா ரசூலல்லாஹ், என்னோட வந்தாங்க ஒரு சஹாபி, அபீ இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி வந்தாங்க, அவங்க குளிக்க வந்தாங்க. என்ன பார்த்துட்டு நான் உடம்புல கட்ட கலத்த மாத்திரத்துல அவங்களுடைய உடம்பை பார்த்துட்டு அழகான உடம்பா இருக்கு, அழகான நேர்மையா இருக்கு என்று சொன்னாங்க. அப்படி என்றால் நீங்கள் அந்த சஹாபியை கூட்டிட்டு வாருங்கள். அப்படி என்றால் அந்த அபீ இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிட்டு வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடாமல் சொன்னவாறு அந்த சஹாபிக்கு யாருக்கும் பயம் வந்துவிட்டது. ஏன் எனக்கு தெரியல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுறாங்களே, என்ன விஷயம், நான் எந்த தவறு செய்யறேன் அப்படின்ட்டு பயந்த முகத்துடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு வந்தார்கள். அந்த சஹாபி அமீர் ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அந்த சஹாபியிடத்திலே, ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாமரைக்கு போய்கிறா, அவங்க மௌத்தாக போய்கிறா எப்படி கேட்ட மாத்திரத்திலே அந்த சஹாபிக்கு எதிர்ப்பு வராங்க, யார் சொல்லலாம், நான் ஏன் இந்த சஹாபியை சாவடிக்கேன், என்ன விஷயம் நினைக்கிறது, நான் எதுவும் செய்கிறேன், யார் சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள்
அவர்களோட குளிக்க முடியல. அப்பொழுது அவர் சட்டையை கலத்தின மாத்திரத்தை அவருடைய உறவை பார்த்து அவருடைய மேனியை பார்த்து அழகாக இருக்கு சொல்கிறான். ஆமையார் சொல்லலாம், அப்படி என்றால் நீங்கள் அந்த எந்த இடத்துல குளித்திருக்கிறோம் அந்த குளித்த நீங்கள் குளித்த அந்த தண்ணீரை கொள்வார்கள். நீங்கள் குளித்த அந்த தண்ணீரை கொள்வார்கள் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அந்த சஹாபி முகத்துடன் ஓடோடி சென்றார். அந்த சஹாபி அந்த ஓடையை குளித்த இடத்துல போய் மறுபடியும் அவர் குளித்து அந்த தண்ணீரை கொண்டு வந்து அவர்களுடைய உடம்புலே ஊற்றப்பட்டது. அவர்களுடைய உடம்புலே ஊற்றப்பட்ட மாத்திரத்திலே அந்த சஹாபி அவர்கள் சனாதனத்துக்கு வேண்டி எழுந்திருந்தார்கள். அதுக்கு முன்னால நல்லதா இருந்தார் அந்த சஹாபி, எந்த ஒரு நோயும் இல்லை, அழகா இருந்தார். கண்ணூரின் காரணமாக அந்த கண்ணூர் இனமூலமாக அவர்களுடைய அந்த கண் பார்வை அவர்களுடைய நினைத்தது, அந்த ஒரு சஹாபி நினைத்தது, அந்த கண் பார்வைக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கிறது. அதுக்குள்ளே நாம் நம்முடைய சகோதரர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் என்ன செய்யலாம், பாராட்டலாம். ஆனால் அவர்களுடைய அந்த விஷயங்களை பார்த்து கண் பார்வை அதிகமாக பார்க்கிறார். என்ன செய்வாரு, ஒரு மனுஷன் அப்படியே பார்க்குவாரு. சில வீடுகளில் பார்க்கணும், சில வீடுகளில் இரவு நேரங்களையும் பகல் நேரங்களையும் காலை நேரங்களையும் சில பேருக்கு சில தாய்மார்களுக்கு பக்கத்து வீட்டுல யார் யார் என்னென்ன கொண்டு வருவாங்க, பக்கத்து வீட்டுல யார் யார் என்னென்ன கொண்டு வர்றாங்க அதை அப்படியே கண் பார்வையில பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்து மாத்திரத்திலே வீட்டுக்கு போறவன் அது நல்ல மீனா ஆகின்ற பொருள் அலுவலக கையாளுவாங்க. இப்படியெல்லாம் பார்வைக்கு அந்த பார்வை அந்த இன்னொரு மனிதனுடைய அந்த உணவை பாதிக்கிறது. அதனால இந்த மாதிரியா பார்க்கலாம் மூஞ்சிடுச்சு. இந்த வீட்டு அம்மா இப்படி பார்த்தாங்க, இந்த பார்வை மூலமா நமக்கு என்ன ஆகும் போதோ அப்படின்னு நமக்கு நினைச்சுட்டு வருவோம். அதே மாதிரி ஆயிடும். ஒரு நாள் அவர் ஆற்றுத்தலை வக்கீலுக்காக நான் கூட என்ன செஞ்சேன், ஆற்றுத்தலைய வக்கீலுக்காக செஞ்சேன். அப்புறம் ஒரு பக்கத்து உள்ள அம்மா அதற்கு வைக்குவாரா ஆற்றுத்தலை வைக்குவாரா அப்படின்னு சொன்னது கேட்டதுதான் அவரே கையாளி. அந்த அளவுக்கு அந்த போர்வை அவர்களுடைய எண்ண அலைகள் நம்மை தாக்கும் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. கண் பார்வை என்பது உண்மையானதுதான், கண் திருஷ்டி என்பது உண்மையானதுதான். விவசாயம் செல்லதார்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவு கண் திருஷ்டி மிக மோசம். அந்த கண் திருஷ்டியை விட்டும் மனிதர்களுடைய அந்த பார்வையை விட்டும் நாம் தற்காத்துக் கொள்வதற்கு பல்வேறு துவாக்கள் இருக்கிறது. அந்த துவாக்களை நாம் போதும் விவசாயம் செல்லதார்கள் தன்னுடைய பேர் குழந்தைகளுக்கும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக அவர்களை சரிமான இந்த துவாவை நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதி இருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. அன்புள்ளவர்களே, அப்படிப்பட்ட இந்த மோசமான அந்த கண் பார்வையை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்றுவானாக. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் ஈரத்தை தருவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com